இப்போ வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இன்ஃப்ளேஷன் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ இன்ஃப்ளேஷன் நம்ம எதுக்கு இன்ஃப்ளேஷனை வந்துட்டு படிக்கணும், ஸோ ஒரு கண்ட்ரி வந்து எதுக்கு வந்து ஒரு இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறத வந்து கண்ட்ரோலில் வைக்கணும் அப்படிங்கிறது. இன்ஃப்ளேஷன் அப்படின்னா பணம் விற்கும், அது எதுக்கு வந்து ஒரு கண்ட்ரி வந்து கண்ட்ரோலில் வைக்கணும், கண்ட்ரோலில் வைக்கலைன்னா அந்த கண்ட்ரி என்னவாகும் அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த கொஸ்டின் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த இன்ஃப்ளேஷன் படிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு கொஸ்டின் இருக்கும், நம்ம கண்ட்ரியில் இவ்வளோ ஏழை மக்கள் இருக்காங்க, அப்போ கவர்மெண்ட்டு தான் காசு பிரிண்ட் பண்ணி கொடுக்குறாங்க, அப்போ பேசாமல் எல்லாருக்குமே ஒரு 10 லட்ச ரூபா கவர்மெண்ட்டே பிரிண்ட் பண்ணி கொடுத்துட்டா அந்த மக்கள் நல்லா இருப்பாங்கல்ல அப்படின்னு நம்ம சின்ன வயசுலேயே நமக்கு வந்து இந்த கொஸ்டின் வந்துட்டு எப்போவுமே தோன்ற ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அதை ஏன் வந்து ஒரு கண்ட்ரி வந்துட்டு பண்ண மாட்டேக்காங்க, பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு ஒரு அனாலஜி மூலயமா பார்க்கலாம். இப்போ வந்து நான் ஒரு பேக்கரி ஆரம்பிக்கிறேன், அந்த பேக்கரியோட பேர் வந்து மஹி பேக்கரி அப்படின்னு ஆரம்பிக்கிறேன். என்கிட்ட ஒரு 10 பீஸ் கேக் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், ஒரு 10 டோக்கன் பிரிண்ட் பண்ணி 10 சர்க்குலேட் பண்ணிடுறேன். இப்போது ஒரு டோக்கன் கொடுத்தா நான் வந்து என்ன கொடுப்பேன் அப்படின்னா ஒரு பீஸ் கேக் வந்து கொடுப்பேன். ஒரு டோக்கனுக்கு ஒரு பீஸ் கேக் வந்து நான் கொடுப்பேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், மறுநாள் டே ஒன் வந்து இப்படி போயிடுச்சு, ஒரு பீஸ் கேக் வந்து ஒரு டோக்கன் கொடுக்குறேன். இப்போ டே 2 என்ன பண்ணுறேன், எக்ஸ்ட்ரா ஒரு 10 கேக் அடிக்கிறேன், எக்ஸ்ட்ரா ஒரு 10 பீஸ் டோக்கன் வந்துட்டு அடிக்கிறேன், கேக்குன்னு சொல்லிட்டேன், 20 எக்ஸ்ட்ரா ஒரு 10 டோக்கன் வந்துட்டு அடிக்கிறேன். ஸோ ஆனால் இப்போ என்கிட்ட என்னென்னா 10 கேக் தான் இருக்குது, ஆனால் எக்ஸ்ட்ரா ஒரு 20 டோக்கன் அடித்தனால இப்போ இந்த 20 டோக்கன் கொண்டு வரவங்களுக்கும் நான் காசு கேக் வந்துட்டு கொடுக்கணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு பீஸ் கேக்கு ஃபார் 2 டோக்கன்ஸ். அப்படின்னா தான் என்னால் வந்து அந்த 20 டோக்கனுக்குமே வந்துட்டு கொடுக்க முடியும். டே 3 என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அதே 10 பீஸ் கேக் தான் என்கிட்ட இருக்குது, ஆனால் அந்த வாட்டி டோக்கன் வந்து ஒரு 40 டோக்கன்ஸ் கிட்ட பிரிண்ட் பண்ணி கொடுத்துட்றேன். இப்போ என்ன, இந்த 10 பிரிக்கணும் அப்படின்னா ஒரு ஆள் 4 டோக்கன் கொண்டு வந்துடணும், ஒரு ஆள் 4 டோக்கன் கொண்டு வந்தால் தான் ஒரு பீஸ் கேக் கிடைக்கும். இப்போ இங்கேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இப்போ டோக்கனோட கவுண்ட் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு, ஆனால் என்கிட்ட வந்து வெறும் 10 கேக் தான் இருக்குது. ஸோ இதுதாங்க இன்ஃப்ளேஷன். இப்போ வந்து டோக்கன் அப்படிங்கிறது தான் கரன்சி அப்படின்னு நினச்சிக்கோங்க, டோக்கன் அப்படிங்கிறத கரன்சின்னு வச்சுக்கோங்க. இந்த கேக் அப்படிங்கிறத நம்மளோட குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் கண்ட்ரி. இப்போது ஒரு கண்ட்ரி எப்போல்லாம் வந்து எதை பேஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா, அந்த கண்ட்ரியில் எவ்வளோ குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் வந்து கண்ட்ரி வந்து கரன்சி வந்துட்டு பிரிண்ட் பண்ணுவாங்க. ஸோ எவ்வளோ குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இருக்குது, எவ்வளோ கோல்டு வந்துட்டு வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் வந்து ஒரு கண்ட்ரி வந்து கரன்சி வந்துட்டு பிரிண்ட் பண்ணுவாங்க. இங்கே என்ன ஆயிருக்கு அப்படின்னா, இங்கே தான் வந்து இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு நடந்திருக்கு. இதை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேக் வந்து ₹1 வச்சுக்கோங்க. இப்போது நான் இந்த இடத்துல ஒரு கேக் வாங்கணும் அப்படின்னா நான் ₹4 செலவு பண்ண வேண்டியது இருக்கும். இதுதான் இன்ஃப்ளேஷன். ஆனால் அதே கேக்கு தான், கேக்கோட வேல்யூ எதுவும் டேஸ்ட்டோ கேக்கில் ஆட் பண்ணுற விஷயமோ எதுவோ மாறலை, ஆனால் நான் என்ன கொடுத்து வாங்கியிருக்கேன், எக்ஸ்ட்ராவாக காசு கொடுத்து வாங்கியிருக்கேன். இதுதான் வந்து இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவோம். குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அப்படியே தான் இருக்கும், ஆனால் அதோட விலை வந்து அதிகமாக இருக்கும். இதுதான் நம்ம விலைவாசி ஏற்றம் அப்படின்லாம் வந்து தமிழில் கலோக்கியெல்லாம் நம்ம பேசியிருப்போம். அதுதான் வந்துட்டு இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது. ஒரு கண்ட்ரி எதை பேஸ் பண்ணி கரன்சி பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா, எவ்வளோ குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்துட்டு இருக்கோ அதை பொறுத்து தான் வந்துட்டு கண்ட்ரி வந்து கரன்சி வந்துட்டு பிரிண்ட் பண்ணுவாங்க. சரி, ஓகே டோக்கன் அனாலஜிக்கு ஓகே. இப்போ எக்ஸஸ் ஆஃப் கரன்சி பிரிண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க, எக்ஸஸ் ஆஃப் கரன்சி வந்து பிரிண்ட் பண்ணிகிட்டே இருக்குது. இந்த நம்ம சொன்ன மாதிரி எல்லாருக்கும் ஒரு 10 லட்ச ரூபா, ஆளுக்கு தலைக்கு 10 லட்ச ரூபா கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க பிரிண்ட் பண்ணி. அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, வெனின்சுலா கிரைசிஸ் அப்படின்னு ஒன்று நடந்திருக்கு. ஸோ இதே மாதிரி தான் உங்களுக்கு இன்ஃப்ளேஷன் வந்துட்டு அதிகமாகிட்டே போகும். இப்போ வந்து ஒரு பீஸ் கேக் வாங்குறதுக்கு ஒரு டோக்கன், அஷ்யூம் தட் ஒரு பீஸ் கேக் வாங்குறதுக்கு ஒரு 1,00,000 டோக்கன் அப்படின்னா எப்படி இருக்கும்? ஸோ அந்த மாதிரியான சிச்சுவேஷன் தான் வந்துட்டு நடக்கும். ஸோ இது நடந்திருக்கா அப்படின்னு கேட்டால் நிறைய கண்ட்ரீஸில் வந்துட்டு நடந்திருக்கு. ஒரு எக்ஸாம்பிள் தான் வந்து வெனின்சுலா கிரைசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே செங்கக்கட்டெல்லாம் இல்லை, கேஷஸ் தான். ஸோ ஒரு சிக்கன் பீஸ் வாங்குறதுக்கு அவங்க வந்து இவ்வளோ காசு கொடுத்தா தான் சிக்கன் பீஸ் வாங்குற மாதிரி இருக்கும். ஒரு சாதாரண ஒரு தக்காளி வாங்குறதுக்கு இவ்வளோ காசு கொடுக்குற மாதிரி இருந்திருக்கு. இதெல்லாம் பீப்புள்ஸ் வந்து அவங்களோட தேவைக்கு பேசிக்ஸ் நீட்ஸ்க்காக இவ்வளோ காசு எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா, அவங்களோட திங்ஸ் வந்துட்டு அவங்களோட பேசிக் நீட்ஸை வந்துட்டு வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான க்ரைசிஸ்க்குள்ளே வந்து ஒரு கண்ட்ரி வந்து போய் விழுந்துடக்கூடாது. ஸோ இதை கண்ட்ரோல் பண்ணுறது வந்து 2 பேர் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஒன்று வந்து ஆர்பிஐ, இன்னொன்று வந்து கவர்மெண்ட்டு.
ஆர்பிஐ கண்ட்ரோல் பண்ணாங்க அப்படின்னா மானிட்டரி பாலிசின்னு சொல்லுவாங்க, மானிட்டரி பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மானிட்டரி பாலிசிஸ் ஆர் மானிட்டரி மெஷர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர் இதே வந்து கவர்மெண்ட் பண்ணுச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு வந்து ஃபிசிக்கல் மெஷர்ஸ் ஆர் ஃபிசிக்கல் பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து இன்ஃப்ளேஷன் வந்து எதுக்குள்ளே மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்னா 4% to 6%, 4 ± 2%, 4 ± 2% குள்ளே இன்ஃப்ளேஷன் வந்துட்டு மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ இன்ஃப்ளேஷன் எதனாலலாம் நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கும். இப்போதைக்கு வந்து இதை மட்டும் புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு கண்ட்ரி இருக்குது அப்படின்னா அந்த கண்ட்ரியில் வந்து பணம் அதை ப்ராடக்ட்ஸோட விலைவாசி உயர்வு தான் வந்துட்டு நம்ம இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அடுத்த வீடியோவில் வந்துட்டு இது எப்படிலாம் இன்ஃப்ளேஷன் நடக்குது எல்லாமே நான் சொல்கிறேன். ஓகே, போன இதில் நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா ஒரு கண்ட்ரி வந்து ஒரு ஆர்பிஐ வந்து ஆர்பிஐயாக இருக்கட்டும் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் வந்து மேக்ஸிமம் வந்து ஆர்பிஐ தான் வந்துட்டு மெஷர்ஸ் எடுப்பாங்க, மானிட்டரி மெஷர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க எதுக்குள்ளே மெயின்டைன் பண்ணுவாங்க இன்ஃப்ளேஷன் அப்படின்னா 4 ± 2% மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ ஏன் வந்து இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து விலைவாசி உயர்வு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான். ஏன் அப்போ வந்து ஒரு 4% அப்படிங்கிற ஒரு லிமிட் வச்சுருக்காங்க. 4 ± 2 அப்படின்னா இப்போ +2 போட்டிங்கன்னா இப்போ ஒரு 6% வரைக்கும் இன்ஃப்ளேஷன் இஸ் குட் அப்படிங்கிறது தான். 6% இருந்தால் குட்டா? அப்போ இன்ஃப்ளேஷன் வந்துட்டு நம்ம வந்து ஏன் 1% ஆனால் என்ன ஆகும்? இன்ஃப்ளேஷன் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 4% ஐடியலாக வச்சுப்போம். 1% இன்ஃப்ளேஷன் ஆனால் என்ன ஆகும்? ஒரு இன்ஃபினிட்டி % இன்ஃப்ளேஷன் ஆனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்ப்போம். ஸோ 1% இன்ஃப்ளேஷன் ஆனால் அப்படின்னா இது குட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது குட் கிடையாது. ஏன் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபார்மர் இருக்கார். ஃபார்மர் வந்து ஒரு குட்ஸ் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணி சரியான விலை கிடைக்கல அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார்? குட்ஸ் எல்லாம் வந்து ரோட்டில் கொட்டிட்டு போயிடுவார் அவர் பாட்டுக்க. ஸோ நிறைய நம்மலாம் பார்ப்போம், மில்க்குக்கு சரியாக ரேட் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரோட்டில் கொட்டுவாங்க. இல்லைனா வந்து தக்காளிக்கு சரியாக ரேட் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரோட்டில் கொட்டுறது, பிறகு காசே சரியாக கிடைக்க மாட்டேக்கு அப்படிலாம் சொல்லிவிட்டு ஃபார்மர்ஸ் வந்துட்டு கொட்டிட்டு போவாங்க. இல்லைனா வந்துட்டு அவங்க அஃபெக்ட் ஆவாங்க, ப்ரொடியூசர்ஸ் வந்துட்டு அஃபெக்ட் ஆவாங்க. ஸோ அதனால் வந்து இன்ஃப்ளேஷன் வந்துட்டு ஒரு ஆப்டிமம் லெவலில் இருக்கணும். ஸோ அதுதான் வந்துட்டு இந்த +or-2. இதே இன்ஃப்ளேஷன் வந்துட்டு ஹையாக இன்ஃபினிட்டி ஆனால் இந்த மாதிரி வெனின்சுலா கிரைசிஸ் ஆகும். நீங்கள் வந்துட்டு ஒரு சாதாரண ஒரு பிரெட் பீஸ் வாங்குறதுக்கு ஒரு ட்ராலி நிறைய காசு எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ இட்ஸ் லீட்ஸ் டு டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் எக்கனாமியே டோட்டலாக வந்துட்டு கொலாப்ஸ் ஆயிரும். ஸோ அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வரும்போது ஸோ அதுவுமே வந்து நமக்கு வந்து டேஞ்சர் தான். ஸோ வந்து ஒரு ஆப்டிமமாக ஒரு லெவலில் வந்துட்டு மெயின்டைன் பண்ணுவாங்க ஆர்பிஐயும் கவர்மெண்ட்டும் சேர்ந்து. மேக்ஸிமம் வந்து ஆர்பிஐ தான் அதுக்கான மெஷர்ஸ் வந்துட்டு எடுப்பாங்க. அந்த மெஷர் வந்து ஆர்பிஐ எடுத்தால் அது பேர் மானிட்டரி மெஷர்ஸு, கவர்மெண்ட் எடுத்தாங்க அப்படின்னா அது பேர் ஃபிசிக்கல் மெஷர்ஸு. போனதுலேயே நம்ம வந்துட்டு பார்த்தோம். இது என்னென்ன மெஷர்ஸ்லாம் எடுப்பாங்க அப்படின்னு நான் ஃப்யூச்சரில் சொல்கிறேன். இப்போதைக்கு இது மட்டும் பார்த்துக்கோங்க. தென்